ஜெஃப்னாபுடி நேயர்களுக்கு வணக்கம். அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாகாண சபை தேர்தல். அந்த வகையில் அரசாங்கத்தால் இதுவரை காலமும் மாகாண சபை தேர்தலானது எப்போ நடைபெறும் என்று சொல்லி எந்த விதமான அறிவிப்புகளும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் தமிழ் தரப்புகள் மட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் என பலரும் தங்களுடைய பெயர்களையும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு நடைபெற்றது. அதாவது ஜெர்மன் நாட்டில் வசிக்க புலம்பெயர் தமிழர் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தவர். அதில் தான் இந்த முதலமைச்சர் வேட்பாளராக இறங்கப் போதேன் என்றும் தமிழ் மக்களுக்காக நிறைய விடயங்களை செய்யப்போகின்றேன் என்ற வகையிலும் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தவர். அந்த ஊடக சந்திப்பு தான் இந்த காணொலி நினைக்கப்போவேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம். என்னுடைய பேர் ரஜினிகாந்தன் நாகலிங்கம். நான் பிறந்த ஊர் புலோலி மந்திய பருத்துத்துறை. நான் 1978ஆம் ஆண்டு 6ஆம் தேதி 2ஆம் மாதம் பருத்துத்துறை பிறந்தேன். யுத்த காரணத்தால் 1989ஆம் ஆண்டு நாட்டை விட்டு விலகி போய் ஜெர்மனிக்கு போனேன். அண்டையிலேருந்து இன்றைய வரையும் நான் ஸ்ரீலங்கன் நேஷனலி தான் வச்சுக்கிறேன். ஏன் இங்கே வந்தனான்னு சொன்னால், இப்போ கேள்விப்பட்ட நான் இந்த நாட்டில் ஒரு வட மாகாணத்துக்கு ஒரு முதல் அமைச்சர் பதவி ஒன்று எலெக்ஷன் போட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டபடியால் நானும் இந்த நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் தேவை, இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை, எங்கள்கிட்ட தமிழருக்கு ஒரு விடுதலை ஒன்று தேவை, எங்கள் தமிழருக்கு ஒரு சுதந்திரம் ஒன்று தேவை வேண்டபடியால் வெளிநாட்டில் இருந்து அந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு நான் திருப்பி இந்த முதலமைச்சர் பதவி ஒன்று எலெக்ஷன் வந்தால் நான் அந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு கணக்க காரணங்கள் இருக்குது. எங்களுக்கு அந்த சுதந்திரம் தேவை, முக்கியமாக தேவை. ஏனென்று சொன்னால், யுத்தம் முடிஞ்சு 17 வருஷமாகியும் எங்களுக்கு ஒரு மாற்றம் இந்த நாட்டில் இல்லை. தொழில் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. இந்த நாட்டில் ஒரு உற்பத்தி செய்கிறே இல்லை. இந்த நாட்டில் இங்கே பிறந்து வாழ்ந்த இளைஞருக்கு ஒரு தொழில் ஒன்றும் இல்லாதபடியால் கணக்கு பேர் நாட்டை விட்டு போயினோம். அதுக்கு ஒரு மாற்றம் ஒன்று தேவை. உலகத்தில் நான் வெளிநாட்டில் ஒரு புத்தகத்தில் வாசினா, அந்த புத்தகத்தில் அழிக்கிறதுக்கு ஒரு மக்கள் அழிக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு சாப்பாடு அளவாக சாப்பாடு போடு, அளவாக படிப்பை கொடு, ஆனால் தொழில் கொடுக்கக்கூடாது. தொழில் கொடுக்காட்டி தானாக அந்த பிரச்சனை முடியும் என்று எழுதி கிடந்தது. ஆயுதத்தை கொடு, போதைப்பொருளை கொடு, எல்லாத்தையும் கொடு, ஆனால் தொழில் மாத்திரம் எதிர்காலத்தை கொடுக்காட்டு அந்த பிரச்சனை தானாகவே அழியும் என்று புத்தகத்தில் ஆங்கிலர் எழுதின புத்தகத்தில் வாசினான். ஆங்கிலர் அப்போக்கே எழுதி போட்டாங்க. அப்படி அதே மாதிரி தான் எங்களுக்கும் நடக்குது. எங்களுக்கு நான் இந்த 30 ஆண்டுகள் யுத்தத்தால் மக்கள் நாட்டை விட்டு விலகி போட்டினோம். நான் நினைக்கிறேன் 25 லட்சம் மக்களுக்கிட்ட நாட்டை விட்டு விலகி போட்டினோம். போனாக்களில் நம்ம திருப்பி வர மாட்டினோம். இருக்கிறாக்களும் போயினோம். அதால் இந்த நாடு நாட்டு மக்கள் குறைஞ்சொண்டு போகிற வழியால் இந்த நாட்டுக்கு பெரிய பாதிப்பு நடக்க போகுது. அதால் இலங்கை அரசாங்கம், சிங்கள அரசாங்கம் தமிழருக்கு விடுதலை விடுதலை அல்லது ஒரு சுதந்திரம் ஒன்று தந்தால் தான் நாங்கள்லாம் எங்கண்ட முடிவு நாங்கள் எடுக்கும். எங்களுக்கு ஒரு எங்கண்ட சட்டம், எங்கண்ட டேக்ஸ் சிஸ்டம், எங்கண்ட எக்கனாமி சிஸ்டம், அதே மாதிரி எங்கள்ட காங்கிரஸ் துறைமுகத்தை திறந்து எங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் காங்கிரஸ் துறையால் ரக்கம் ஏனென்றால் அப்போத்தான் தொழில்கள் உருவாகும். அதே மாதிரி எங்கள்ட விமான நிலையிலேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லி இந்தியாவிலேருந்து தான் இறங்கலாம். அது யுத்தம் பிறக்கு முதலே இருந்தது. இப்போவும் அப்படி என்று சொன்னால் அது ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்போ 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. மற்ற நாட்டுக்காரன் 2040ஆம் ஆண்டு சந்திர மண்டலத்துக்கு ரங்க போகிறதுக்கு திட்டம் போட்டுட்டாங்க. எங்களுக்கு ஒரு திட்டம் போடல. எங்களுக்கு ஒரு முடிவண்டு இருக்கு இல்லை, வரையில. அதால் அந்த முடிவு எங்களுக்கு முக்கியமாக தேவை என்ற வழியால் நான் தமிழனாக பிறந்தபடியாக இந்த இனத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். நாங்கள் எல்லாத்துக்கும் தலையை ஆட்டி எல்லாரையும் நம்பி ஒருத்தரும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்து சரியில்லை. எல்லாருக்கும் நான் மண்டையாட்டி இந்த நிலைமைக்கு நிற்கிறோம். அது பண்பாட்டம். நாங்கள் இனிமேல் ஒன்றையும் விட்டு கொடுக்கக்கூடாது. எங்கள் இனத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, எங்களோட மதத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, எங்களோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் நான் ஒரு போருக்கு தயார், ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தயார் இல்லை. நான் எங்களோட வாயால் கழித்து எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று தருவோம். இந்த வருஷம் அல்லது வார வருஷம் அந்த வடமாகாண எலெக்ஷன் வரும். அதுவும் வராட்டில் அடுத்த அரசாங்கம் வந்தால் அதுவும் வேறு மாதிரி போடும். ஒவ்வொரு அரசாங்கம் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு முடிவு சொல்யூஷன் தாரன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதால் நானும் கண்ணால் சின்னல இருக்கக்குள்ள பார்த்தேன். நானும் கண்ணால் பார்த்தேன். எங்களை எல்லாரையும் குழப்பி எங்களை தமிழராக எதிரியாக்கி
தமிழரையும் எதிரியாக்கி ரெண்டு பேர் அடிவரை மூன்றாவதவன் பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டு காத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. நாங்கள் தமிழர் முதலாவது ஒற்றுமையாக எல்லா மக்களும் 84ஆம் ஆண்டு ஒற்றுமையாக இருந்த மாதிரி, 83ஆம் ஆண்டு ஒற்றுமையாக இருந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் திருப்பி ஒற்றுமையாக ஆனால் தான் எங்கள் நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம், எங்கள் இனத்துக்கு ஒரு முன்னேற்றம் வேறு. நன்றி. நீங்கள் கேட்குற கேள்வின்னா கேளுங்க. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுல காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறது. தேர்தலை வெப்பமென எழுத்து கொண்டு நிற்கிறாங்களா? அப்ப நீங்க இந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசாங்கத்துக்கு தமிழர் இப்போ எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு நல்லது. தமிழரும் வளர்ந்தால் எங்களை வளர விடாமல் கீழே வச்சுக்கிறது பிள்ளை, எங்களை வளர வச்சாமல் அடிமையாக வச்சுக்கிறது பிள்ளை. இப்போ நாங்களும் வளர்ந்து அவையிலும் வளர்ந்தால் இந்த தீவுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும், இந்த தீவுக்கு முன்னேற்றம் வரும். ஏனென்றால் நாங்கள் சிங்கப்பூர்களோ மற்ற நாடுகளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் வளர்ந்து கொண்டு போகுதுகள். இலங்கை சிங்கள தேசம் வளர்ந்து கொண்டு தான் போகுது, பார்க்க போகுது. ஆனால் வட தேசம் வளராமல் போகுது. இப்போ நாளைக்கு வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து மக்கள் காசு விட்டால் இன்றையிலேருந்து அனுப்பாமல் விட்டால் என்ன நடக்கும்? எங்களுக்கு காசு வசதி இல்லாமல் நாங்களும் அழிஞ்சு போகும். உண்மையா இல்லையா? அதால் எங்களையும் இந்த அரசாங்கம் உடனடியாக அந்த வடமாகாண எலெக்ஷனை போட்டு எங்களையும் வளர விடும். ஆளுங்களை அடிமையாக வச்சிருந்ததுக்கு காணும். 1947ஆம் ஆண்டு அவங்க விட்டுட்டு போக்கில் அவங்கள ஒற்றுமையாக இருக்க சொல்லி போட்டு போனாங்க. அவங்க ஒற்றுமையாக இருக்க அவங்களுக்கே தெரியும், ஆங்கிலருக்கு தெரியும் இந்த யுத்தம் வரும்னு தெரிஞ்சுட்டு ஒன்று தான் அவன்கிட்ட வாழை கொடுத்துட்டு எங்கள்கிட்ட பேனையை கொடுத்துட்டு போனவன், பெண்ணை கொடுத்துட்டு போனவங்க எழுதுறக்கு தமிழ்கிட்ட அவன்கிட்ட வாழை கொடுத்துட்டு போனவன். அப்போ யார் ஆட்சி செய்கிறான்? வாழ் வச்சுக்கிறான் தான் ஆட்சி செய்கிறான். அந்த வாழ் வச்சுக்கிறான் தான் ஆட்சி செய்கிறான். அது செய்கிறது பிள்ளை. ஏன்னு சொன்னால் நாங்கள் அவையில் எங்களுக்கு பிறகு சிங்களவர் தமிழருக்கு பிறகு 100 வீதம் வந்தது. என்னடா நான் அங்கே வாசினேன், இங்கே வாசிக்கல, அங்கெல்லாம் படிச்சினேன், அங்கெல்லாம் படித்தபடியாக சொல்கிறேன். அவை எங்களுக்கு பிறகு வந்தவையால் எங்களுக்கு பிறகு வந்தால் எங்களுக்கு பிறகு தான் அவைகளுக்கு அனுமதி கொடுத்துருப்போம். ஆனால் அது பிள்ளையாக நடந்துட்டுது, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஆனால் இப்போ இனிமேலாவது அவையில் அரைவாசி ரத்தம் எங்கள்கிட்ட ரத்தம் தான் ஓடுது. ஏனெண்டா அவையில் ஆம்பளையில் தான் 700 பேர் வரக்குள்ள ஆம்பளையில் தான் வந்தவை எங்கள்கிட்ட பொம்பளையில் கல்யாணம் கட்டி கேரளாலேயோ காட்டு வேடர்ன்னு சொல்லுவாங்களே அந்த பொம்பளையில் கல்யாணம் கட்டி தான் அந்த இனம் துறாங்க உருவாங்கினாங்க. அதில் எங்களுக்கு பிறகு வந்து போட்டு என்ன அவையில் கொஞ்சம் உடம்பு மக்கள் தொகை கூடின வழியாலும் அவையில்கிட்ட அந்த அரசியல் எப்படியே தான் எப்படி எங்களை அந்த கடந்த 30, 40, 50 வருஷங்களை வச்சு இப்படி சீரடிச்சது. அதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது, இனிமேல் விடக்கூடாது, நாங்கள் இனிமேல் விடக்கூடாது. அதான் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் பண்ணி தருவோம். ஆனால் நாங்கள் அவைகளுக்கு எதிராக போயிடல, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம். நாங்கள் இந்த தீவு பெருசு, இந்த தீவில் நீங்கள் அங்கே இருந்தோம், நாங்கள் இங்கே இருக்கிறோம், அது பிரச்சனை. நாங்கள் ஒற்றுமையாக எங்கள்ட நாட்டு டேண்டு பக்கம் டெவலப் பண்ணோம். ஆனால் எங்கள்கிட்ட பக்கத்தை நாங்கள் டெவலப் பண்ணோம். ஏன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த வீட்டுக்காரனை இப்படி எந்த வாழ்க்கை நடத்துவோம்னு சொல்கிறது பிள்ளை தானே. அதே மாதிரி நாங்கள் அவங்கள இப்படி எந்த வாழ்க்கை நடத்துகிறோம்னு செய்கிறது பிள்ளை. எங்களுக்கு தான் தெரியும் எங்கள்ட வாழ்க்கை எப்படி நடத்துவோம்ண்டு. எங்கள்ட நாங்கள் தமிழர், அவையில் சிங்கள வேறு, அவையில் எங்களுக்கு பேர்ந்து உருவான மக்கள் 2300 வருஷத்துக்கு உருவான மக்கள் அவையில். நாங்கள் அவைகளுக்கு பிறகு வந்தது. நீங்கள் ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு, பழையாளத்து படம் 2 Lion Kings அண்டு யூல் புருனர் ஒரு படம் ஒன்று இருக்குது. அது நான் நினைக்கிறேன் 1960ஆம் ஆண்டு எடுத்த படம், அது யூரோப்பில் அமெரிக்காவில் எடுத்த படம். அந்த படத்தை பாருங்கோ, அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 2 Lion Kings என்ற அந்த படத்துக்கு பேர், அதை பாருங்க முக்கியமாக. சரி.